ஹலோ மக்களே, இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 2022. கிட்டத்தட்டங்க உங்களில் நிறையா பேர் கடந்த ஒரு வருஷமாக ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேங்க. நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட் டைமாக, அதாவது நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாழைத்தோப்பு அப்படின்னாவே கட்டை தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து திசுக்கன் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் முதல் முறையாக ஒரு 1.25 ஏக்கருக்குங்க செவ்வாழை திசுக்கன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். நடவு பண்ண வீடியோவும் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணதுலேருந்து அறுவடை வரைக்கும் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம், என்ன உரம் கொடுத்தோம், என்ன நோய் தாக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். திசுக்கன் அப்படின்னாவே நம்ம நார்மலாக கட்டை வைக்கிறத விட திசுக்கன் வச்சோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வரும்போது 4-5 மாதம்லாம் இழுக்காம கிட்டத்தட்டங்க 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அறுவடையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல ஈல்டு வரும், நல்லா வெயிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்னதான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம மண்ணுக்கு வச்சு நம்ம கிளைமேட்க்கு நம்ம நல்ல ஈல்டு கொண்டு வந்து லாபம் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த 1.25 ஏக்கரில் செவ்வாழை திசுக்கன் வந்து நடவு பண்ணதுலேருந்து அறுவடை வரைக்கும் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேன் வாழை. மெயினாக இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை மட்டும் இல்லாமல் திசுக்கனில் தேன் வாழை, நேந்திரங்கிற மாதிரி எல்லா மரமும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனோட அப்டேட்டும் நான் வீடியோட எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். நான் மெயினாக இந்த தோட்டம் காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழை வந்து நீரோடி மாதிரி கட்டி நம்ம வந்து மரம் வச்சுருப்போம். இது வந்து பாருங்களேன் அப்படியே பெரிய பாத்தியாக கட்டி நம்ம வந்து மரம் வச்சுருக்கோம். அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். இப்போ நம்ம பேக் டு செவ்வாழை தோப்புக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 7, 2022. இன்றைக்கி நடவு பண்ணோம் இல்லையா, இன்னிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன வேலைகள்லாம் செஞ்சோம், எவ்வளோ நாள் அறுவடை காய்ச்சா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த தோட்டம் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து தேன் வாழை காமிச்சலையே, அது ஃபுல்லாக பெரிய பாத்தியாக கட்டி அப்படியே தண்ணி விடுவாங்க. ஏன்னா எடுத்து கட்டிடுவோம் அப்படிங்கிறனால. ஆனால் இது பாருங்களேன், இந்த மாதிரி நீரோடி மாதிரி கட்டி நம்ம வாய்க்கால்குள்ளே வந்து கண்ணை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே மட்டும்தாங்க போகும். கொஞ்சம் வந்து புல் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் காமிச்சதுனால தான். நம்ம திசுக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் இருந்தாங்க வாங்கியிருந்தோம். ஒரு கன்று வந்து வாடகை கூலியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 25 ரூபா அப்படின்னு சொல்லி, அது பெங்களூர்லலாம் வாங்குகிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 4000 கன்னாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து அப்படியே கன்று வாங்கிட்டோம். நமக்கு வந்து 1.25 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 950 கன்று தேவைப்பட்டுச்சுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 50 கன்று வாங்கியிருந்தோம். ஒரு 1000 கன்று வந்து டோட்டலாக வாங்கியிருந்தோம். நம்ம நடவு பண்ணும்போது கன்று வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு ஒரு கன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து வச்சுருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து காடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா உழவோட்டி மாட்டு ஏறு வந்து ஒரு 5 வண்டி போட்டிருந்தோங்க. நம்பூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு ஏறு ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2400 அப்படிங்கிற கணக்கில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம காட்டில் இறச்சி விடுறோம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு வண்டிக்கு 700 அப்படிங்கிற கணக்குலங்க. ஸோ நம்ம உழவோட்டி ஃபுல்லாக மாட்டு ஏறு வந்து 5 வண்டி போட்டதுக்கு கணக்கே பார்த்திங்கன்னா நம்ம செலவு வந்து ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். நான் உழவோட்டினதுலேருந்து எரு ஃபுல்லாக போட்டு இறச்சி விட்ட வரைக்கும் நான் சொல்கிறேங்க. ஸோ அதுக்கு ஒரு 20,000 அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 1000 கன்று வாங்கியிருந்தோம், 25 அப்படின்னு சொல்லிட்டு கன்று வாங்கின செலவு பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் வருங்க. நம்ம காடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா உழவோட்டி மாட்டு எருவெல்லாம் போட்டு இந்த மாதிரி கன்று வாங்கி வைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் நம்மக்கிட்ட ஒரு 45,000 to 50,000 இருக்கணுங்க. அவ்வளோ வந்து செலவாயிருக்கு நமக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாங்க என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத. அவ்வளோதாங்க, கன்று வந்து வாங்கிட்டு வந்து சூப்பராக வச்சு முடிச்சாச்சு. இது ஓரளவுக்கு நம்ம திசுக்கன் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்கான கிளைமேட்க்கு தான் வைக்க சொல்லுவாங்க. நம்ம வந்து அக்டோபர் மாதம் வந்து வச்சுருந்தோம். இதுலேயுமே சில கண்ணெலாம் வந்து நான் முன்னாடியே காமிச்சிருப்பேங்க. நல்லா வந்து காஞ்சி போகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி கண்ணுக்கு நம்ம மாற்று கண்ணுமே வச்சுருந்தோங்க. ஏன்னா ஒரு 50 கன்று இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே நம்ம மாற்றி வச்சோம். பட் அந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது அந்த கண்ணுமே அந்தளவுக்கு சரியாக வரலங்க. நம்ம கன்று வச்சு 2வது நாளே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக மழை வந்துக்கிட்டே இருந்ததுங்க. காடு பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு நிறைய கன்று நல்லா வந்துருச்சுங்க. ஒரு சில கண்ணெல்லாம் பாருங்களேன் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் நம்ம மாற்று கண் வச்சோங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா வரல. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஏக்கரில் 50,000 ரூபாய் செலவில் நல்லா காடெல்லாம் உழவோட்டி நல்லா அடிவரம் கொடுத்து பார் கட்டி கண்ணுமே வாங்கி வச்சு தண்ணியும் கட்டியாச்சு. இனிமேல் என்னங்க, நல்லா வந்து கண்ணு எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் காற்று மழைக்கிட்டேருந்து காப்பாற்றி நல்லா வளர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் மட்டும்தான். அப்படியே வாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா Jan 20, 2023. கிட்டத்தட்டங்க நம்ம கன்று வச்சு ஒரு 3.5 மாதம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து வர. அது நம்ம எக்ஸாக்டாக அக்டோபர் மாதம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை வந்து வந்துக்கிட்டே இருக்கவும் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுற வேலையை நம்ம கொஞ்சம் கம்மி தாங்க. காடு காஞ்சா தண்ணி கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு 3.5 மாதம் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு. அப்படியே காடே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா February 11, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துலங்க நம்ம வந்து டில்லர் விட்டு மண் வந்து எடுத்து கட்டியாச்சு. நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் இல்லைங்க, ஒரு மரக்கணக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. டில்லர் வந்து எடுத்து பார் கட்டுறதுக்கு ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5 அப்படிங்கிற கணக்கில் வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஏக்கருக்கு 4500 to ஒரு ₹5000 செலவாகுங்க மண் அணைச்சி கட்ட மட்டும். அடுத்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா March 15. அதுலேருந்து ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மரம் வளர்ந்துருச்சு இல்லையாங்க. ஒரு 5 மாதத்துலேயே நம்ம வந்து பாக்குக்கண்ணு ஊடு பயிராக வைக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து வாழையே வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்து இந்த மாதிரி வந்து மிஷின் வச்சு ஹோல்லாம் போட்டாச்சுங்க. ஹோல் போட்டு பாக்குக்கண்ணு வைக்க ஆரம்பிச்சாச்சு. மரம் பாருங்களேன், நல்லா அந்த நிழல் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக பாக்கு மரம் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேங்க முன்னாடியே, நம்ம வந்து பாக்கு மரம் வைக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நிழல் வந்து 2 பக்கம் இருந்தால் தான் பாக்கு மரம் வந்து நல்லா தளைஞ்சு வரும். கண்ணு வச்சு ஒரு 5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பாக்கு கண்ணு வைக்கிற வேலையுமே சூப்பராக முடிஞ்சுதுங்க. நான் வந்து பாக்கு கண்ணு வச்சதுக்கான கூலியெல்லாம் ஆட் பண்ணல. நம்ம செவ்வாழைக்கு வந்து என்னென்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா June 5. நம்ம பாக்கு கண்ணெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆயிடுச்சுங்க. கண்ணுமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்ந்து பாருங்களேன், களைச்செடியுமே அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மரம் வைக்கிறோம் அப்படின்னாவே 2லேருந்து 3 டைம் அது களைச்செடிகளும் சுத்தம் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். எப்பவுமே நம்ம எந்த அளவுக்கு காடை சுத்தம் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈல்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து June 8ங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. காடே பாருங்களேன் நல்லா சுத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இதுக்கான செலவுமே பண்ணுற மாதிரி இருக்குங்க. களைச்செடிகள் வந்து பிடுங்கி விடுறதுக்கு நம்மளே பிடுங்குறோம் அப்படின்னா அது கணக்கு இல்லைங்க. ஆளை விட்டு செய்கிறோன்னா அதுக்கான கூலியுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா July 1. கிட்டத்தட்டங்க நம்ம கண்ணு வச்சு ஒரு 9 மாதத்துக்கிட்டே ஆயிடுச்சு. நல்லா மரம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டையும் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அறுத்து விட்டு காடை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளுமே செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுக்கான கூலியுமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது என்ன 1லேருந்து 2 நாளில் கம்ப்ளீட்டாக அறுத்து விட்டு காடே வந்து நீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆள் கூலி கணக்கில் கொடுத்தாச்சுங்க. 2 நாளுக்கு 2 பேர் வந்து செஞ்சாங்க. அடடா, அப்படியே க்ளீன் பண்ணதும் பார்த்தீங்களா, காடே பார்க்க செம சூப்பராக இருக்குது. நம்ம அறுத்து வச்சோம் இல்லையா அந்த மட்டை, அதெல்லாம் வெளியில் கொண்டு போய் போடணுங்கிறது இல்லைங்க. நம்ம அப்படியே சைடில் போட்டு விட்டோம் அப்படின்னா மக்கி அப்படியே உரமாயிரும். இந்த ஸ்டேஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மரம் வந்து நல்லா தளத்தலன்னு பார்க்கவே சூப்பராக தாங்க வளர்ந்து வந்தது. இந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா மட்டக்கருகள் நோய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் பார்க்காம விட்டனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையா மரங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 நாளுக்கு ஒன்ஸு ஒரு 2 மருந்து வந்து அடிச்சிருந்தோங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா மருந்து செலவு அப்படின்னு நம்ம பெருசாக எதுவும் பண்ணல. அடி உரம் மட்டும் ஒரு 2 டைம் கொடுத்தோம். இந்த ஸ்டேஜில் வரும்போது பார்த்திங்கன்னா எடக்கண்ணுமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் நம்ம தேன் வாழை இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எடக்கண் வந்து செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் வரும். ஏன்னா நான் தேன் வாழைக்கெல்லாம் காமிச்சிருப்பேங்க, ஒரு 5லேருந்து 7 டைம் வரைக்குமே நம்ம எடக்கண் வந்து சுத்தம் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 டைம் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருவு மேலே அறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் கண்ணுமே கீழே குத்தி விட்டாச்சு. உங்களுக்கு கீழே பார்க்கும்போது தெரியும். நமக்கு சருவு அறுக்கிறதுக்கு வந்து தனியாக கூலி கொடுத்தாங்க. அது இல்லாமல் கண்ணு கீழே குத்தி விட்டோம் பார்த்தீங்களா, எடக்கண்ணில் சுற்றி விடுறோம் பார்த்தீங்களா, அதுக்குமே தனியாக வந்து கூலி கொடுத்தோம். அதுக்கு வந்து ஒரு 5 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. ₹700 அப்படிங்கிற கூலி கணக்குங்க. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் மேக்ஸிமம் வேலைக்கு வருவாங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா September 11, 2023. கிட்டத்தட்டங்க 10 நிமிஷத்தில் ஒரு 10 மாதத்தை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பாருங்களேன், இந்த புடையெல்லாம் வர ஆரம்பிச்சு நல்லாவே வந்து தார் போட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து தார் பார்க்கும்போது தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புடை வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடி உரம் ஒன்று கொடுத்தங்க. அதுக்கப்புறம் காய்க்கு வந்ததுக்கப்புறம் அடி உரம் வந்து ஒன்று கொடுத்தங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா தார் ஊறி கொஞ்சம் வெயிட் வரும் அப்படிங்கிறதுக்காக 2 அடி உரம் வந்து கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாட்டு எரு வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து உரம் கொடுத்துருந்தோம். அதுவும் மெயினாக அந்த மட்டக்கருகள் நோய் வந்தது இல்லையா, அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒன்ஸ் ஒரு 2 டைம் மட்டும் மருந்தடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா அடி உரம் மட்டும் தாங்க 2 டைம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தாருமே நல்லா போட ஆரம்பிச்சிது. இதுலேயே பார்த்திங்கன்னா 1.25 ஏக்கரில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தார் நல்லா ஊறி நல்லா இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத மாதிரியும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, இந்த மாதிரி மட்டக்கருக்கள் நோய் தாக்கெல்லாம் வருது அப்படின்னா நம்ம டக்குன்னு பார்த்து அதுக்கான சொல்யூஷனை உடனே எடுத்துடணுங்க. நம்ம 1 நாள் 2 நாள் தள்ளி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோனாலுமே ரொம்பவே எல்லா மரத்துக்குமே பரக ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்குத்தி பாம்பு மாதிரி நம்ம பார்த்து கவனமாக செய்யணுங்க அந்த வேலையை.
அவ்வளோதாங்க. அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்களேன், சருவெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு எல்லாமே தெரியும், செவ்வாழை அப்படின்னாவே கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தார் நல்லா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த சருவெல்லாம் அறுத்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம சைடில் மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. இந்த டைமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருவெல்லாம் வந்து அறுத்து கட்டலைங்க. ஃபஸ்ட்டு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கலரும் நல்லா வந்த மாதிரி இருந்தது. சரியே அதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம வந்து சருவெல்லாம் கட்டலைங்க தாருக்கு. இன்னொன்று டொயின்மே கட்டுவாங்க. கரெக்டாக நம்ம வச்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காற்றும் இல்லைங்க. ஒரு காற்று வந்தது, பட் அது பெருசாக தாக்கலைங்க. ஒரு மரம் கூட சாயாமல் நல்லபடியாக கொண்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு டொயின் கட்டுற வேல்யூ இல்லைங்க. நம்ம சருவுமே வந்து கட்டல. அப்படியே இந்த ஸ்டேஜ் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நல்லா தார் போடுற வரைக்கும் கொண்டு வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே மெயின் டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ தான் நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னாலுமே அந்த சீசனுக்கு நமக்கு வந்து ரேட் நல்லா போகணுங்க. செவ்வாழை வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல. அது வந்து நம்ம அறுவடையில் பார்த்துடலாம் எவ்வளோ ரேட் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாக்குக்கன்று வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்ததுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்தில் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படியே பாக்கு மரமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நாள் தான். இன்றைக்கி வந்து அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. நம்ம வந்து அக்டோபர் 7 நடவு பண்ணோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25, 2023. ஒரு 11 மாதம் ஆயிடுச்சுங்க செவ்வாழை வந்து அறுவடைக்கு வரத்துக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 80லேருந்து 85 தார் வரைக்கும் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கல எத்தனை தார் பண்ணுறாங்க அப்படின்னு. மேக்ஸிமம்ங்க செவ்வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தார் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வெட்டினா நல்லா வெயிட் வருங்க. ஆனால் இவங்க வந்து சொல்லுவாங்க நல்லா தார் ஊர்னதுக்கப்புறம் நாங்கள் வெட்டிட்டு போனால் பாதி காய் வந்து வெடிச்சிரும், எங்களால் வந்து சேலே பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓரளவுக்கு நார்மல் வெயிட்லேயே வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வாங்க, நம்ம வந்து எப்படி வந்து முதல் அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார் வெட்டினாங்க இல்லையா, செப்டம்பர் 25. இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 60 ரூபா அப்படின்னு சொல்லி வெட்டுச்சுங்க. பட் செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 60 அப்படின்லாம் வெட்டுறோன்னா ரொம்ப பரவாயில்லைங்க. பட் இதே ரேட் நீடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டவுட் தான். நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நீடிக்குங்க. பார்க்கலாம் அடுத்த வெட்டுக்கு வந்து எவ்வளோக்கு வெட்டுறாங்க அப்படின்னு. செவ்வாழை திசுக்கன்லாம் பார்த்திங்கன்னா தாரோட வெயிட் வந்து 20 கிலோ வரைக்குமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்மளது தார் ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11லேருந்து 12 கிலோ வரைக்கும் தாங்க வந்தது. ஸோ ஏதாவது 1-2 தார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ அந்த மாதிரி வந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, அப்படியே ஆவரேஜாக இருந்தது தாரோட வெயிட்லாம். அது இப்போதான் வச்சிருக்கிறாங்க. சரி சரி. இதுலேயே பாருங்கள் ஒவ்வொரு தாரில் அந்த வெள்ளைப்பூச்சி ஃபுல்லாக இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த தாரில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலர்லாம் செகண்ட்ஸில் எடுத்துப்பாங்க. ஆனால் பழம்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் அந்த பூச்சி தாக்கம் பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே அந்த வெள்ளை படிஞ்சிருக்கு.
அவ்வளோதாங்க. அப்படியே முதல் நாள் அறுவடை வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71 தார் வந்து சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. தாருமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளது ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 7 கிலோவில் கூட சில தார்லாம் இருந்ததுங்க. கொஞ்சம் வெயிட்டே இல்லாமல் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோ வரைக்குமே இருந்தது. ஆனால் தாருங்க வெட்டுறதை விட அதை கொண்டுட்டு வந்து முன்னாடி சேர்த்து அந்த லோடு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய டாஸ்க்குன்னு சொல்லணும். நம்ம தார் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே இருக்கணுங்க. ஒவ்வொரு தாராக வந்து அவங்க வெயிட் போட்டு எவ்வளோ வெயிட் வந்துச்சுன்னு நம்ம ஃபுல்லாக நோட் பண்ணுற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வேவ் பிரிட்ஜில் வந்து வெயிட் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வேலை வந்து பெருசாக இருக்காதுங்க. ஆனால் இப்போல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டத்துலேயே வெயிட் மிஷின் வச்சு அப்படியே வந்து வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதாங்க, எனக்கு வந்து செம சூப்பராக அறுவடை வந்து முடிஞ்சுது. ஆனால் பரவாயில்லைங்க, 1 கிலோ 60 அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம ரொம்பவே ஹாப்பியாக வந்து எடுத்துக்கலாங்க. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நம்ம செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சருவு கட்டாமையே பாருங்களேன் எந்தளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு அப்படின்னு. நல்லாவே டார்க்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஓவராலாக ஒரு 71 தாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. இப்போ வெயிட் போட்டு லோடு ஏற்றி விடுறது மட்டும்தான். அவ்வளோதாங்க, அப்படியே மேலே வந்து கொன்னையெல்லாம் வெட்டிட்டு சூப்பராக வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 6 தார் 7 தாருங்க அப்படியே மேலே வச்சு எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டா ஓவராலாக எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கையோடு கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா ஜிபே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய முதல் அறுவடை ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் வெட்டிலேருந்து கடைசி வெட்டு வரைக்கும் என்னென்ன டேட்டில் எவ்வளோ ரேட்டுக்கு வெட்டணும் அப்படிங்கிறத நான் அப்படியே கால்குலேஷன் காமிச்சிட்றேங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஏக்கருக்கு நம்ம ஸ்டார்டிங்லங்க உழவோட்டி குப்பை கொட்டினதுக்கப்புறம் பார் கட்டி கன்று வச்சு கன்று வாங்கினது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து அறுவடை ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு 80,000 90,000க்கு மேலேயே செலவு பண்ணுற மாதிரி வருங்க. நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் 1 லட்சம் வரைக்குமே செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அது நம்ம உரம் கொடுக்கறது மருந்தடிக்கிறது அந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.25 ஏக்கர் வந்து மரம் வைக்கிறோம் அப்படின்னாவே நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் முதலீடு போட ஒரு 80 to 1 லட்சமாவது கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி அறுவடையும் சூப்பராக முடிஞ்சு வெயிட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்ன டேட்டில் எத்தனை தார் வெட்டணும் என்ன ரேட்க்கு வெட்டணும் அப்படிங்கிறத அந்த கால்குலேஷன் காமிச்சிட்றேங்க. எவ்வளோ முதலீடு போட்டு நமக்கு ஃபைனலாக எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷனும் பார்த்துடலாம். நான் முதல் வெட்டு வந்து சொன்னேங்க 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60 ரூபா அப்படின்னு சொல்லி தார் வெட்டினங்க 71 தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி 45 தாருங்க 47 ரூபா. அப்படியே பார்த்திங்கன்னா 10வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7 9 25 26 அப்படின்ட்டு ஓரளவுக்கு வெட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்த மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப நாள் இழுத்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் 11வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 7ஆம் தேதி 9 26. அதுக்கப்புறம் 12வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 19ங்க இந்த மாதிரி வெட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் ஒரு 130 to ஒரு 180 தார் வெட்டாமல் இருந்ததுங்க. நான் அதனோட கால்குலேஷன் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தார் வந்து பார்த்திங்கன்னா 70 தார் 45 60 தார் 56 58 85 அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11வது மாதத்தில் ஒரு 109 தார் வெட்டியிருப்பாங்க. அப்புறம் 51 தார் 87 42 40 அந்த மாதிரி வெட்டியிருப்போம். ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 60க்கு வெட்டினோமா, அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட 60க்குலாம் வெட்டலைங்க. அடுத்த ஒரு 3வது நாளே பாருங்களேன் 47க்கு வந்துச்சு. அப்புறம் 42 2 டைமு 45 44 45 45 ரூபா 46 ரூபா 45 40 லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 34க்குங்க. அது லாஸ்ட்டாக வர அந்த லாஸ்ட் ஒரு 150 தார்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டுமே ஒரு 7 கிலோ ஆவரேஜ் தாங்க இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜ் கணக்கு போட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அப்படியே வாங்க நம்ம எத்தனை தார் வெட்டணும் அப்படிங்கிறத ஓவராலாக ஒரு 950 தாரில் எத்தனை தார் வெட்டியிருப்போம் ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் வந்து போட்டு பார்த்துடலாங்க. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ முதல் நாள் வந்து 71 தாரில் ஆரம்பித்தவாங்க. 71 அதுக்கப்புறம் 45 தார் 61 தார் 56 தார் 58 85 ப்ளஸ் 42 ப்ளஸ் ஒரு 109 ப்ளஸ் 51 ப்ளஸ் 87 ப்ளஸ் 42 ப்ளஸ் 40ங்க. அது இல்லாமல் நான் ஒரு 130 தார் வெட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு ஆவரேஜாக ஆட் பண்ணிக்கலாம்.
40 ப்ளஸ் நான் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 தார் ஆட் பண்ணியிருக்கேங்க. 150 கூட இருக்கலாம். பட் நம்ம ஆவரேஜாக பண்ணிக்கலாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக 130 தார்லாம் வந்து ஒரு 7 கிலோ வெயிட் கூட ஒழுங்காக வரலங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 787 தாருங்க. 950ல் அது இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டில் ரிலேஷனுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு 10 20 தார் இருக்குங்க. அதெல்லாம் நான் கணக்கில் எடுக்கல. அப்போ நம்ம டோட்டலாக வெட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 877 தார் வந்து வெட்டியிருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஒரு தார் கணக்கு வந்து ஒரு 10 கிலோ வந்திருக்குன்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாங்க. டோட்டலாக ஒரு 8770 கிலோங்க. நம்மளோட 1.25 ஏக்கரில் நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8770. ஸோ இதோட நம்ம வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 60ன்னு வெட்டினாங்க ஒரு கிலோ, இல்லை 40 43 45 அந்த மாதிரி வெட்டினாங்க. நான் ஆவரேஜாக ஒரு 43 ரூபா போட்டிருக்கேன் ஒரு கிலோ. ஸோ இவ்வளோ வெயிட்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ கிலோ வந்து ரேட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3,77,000 கிடைக்குதுங்க. ஸோ நம்ம வந்து செலவு பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1 லட்சம் போட்டுக்கலாங்க. இதுலேருந்து 1 லட்சத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 மாதத்தில் நமக்கு கிடைக்கிற லாபம்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்குங்க. இதே வந்து சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, செவ்வாழை வந்து நம்ம 20 கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. நமக்கு நேரம் நல்லா இருந்து நல்லா உரம் கொடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்டங்க 2.5 லட்சம் 5 லட்சமாகவும் பார்க்கலாங்க. 1.25 ஏக்கரில் ஒரு 16 மாதம் ஆயிடுச்சுங்க. நம்ம அக்டோபர் 7 ஸ்டார்ட் பண்ணி இது முடிவுக்கு வரும்போது நீங்களே பார்த்துக்கோங்க எப்போ வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 8ங்க. அப்படியே அறுவடையுமே போயிட்டுருக்கு. அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணோம் இல்லையா, அந்த மரத்துலேருந்து திசுக்கண்ணில் வந்து மேக்ஸிமம் வந்து 2வது கட்டை வந்து விடமாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடக்கண்ணுமே வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கண்ணு மட்டும் அப்படியே விட்டாச்சுங்க. உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது தெரியும். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 300 தார்கிட்ட வெட்டாமல் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வெட்டின தாருக்கெல்லாம் இந்த வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக பாருங்களேன், இடக்கண்ணில் அறுத்து அதே மாதிரி மேலே போட்டு வச்சுங்க. நம்ம வெளியில் எடுத்து போடணும் அப்படிங்கிறதுல உள்ளேயே போட்டோம் அப்படின்னா மக்கி வந்து உரமாயிரும். ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2வது கட்டை விடுறதுக்கு ரீசன் பாக்கு மரத்துக்குங்க கம்பல்சரி ஒரு 2 வருஷமாவது நமக்கு வந்து நிழல் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2வது கட்டை விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பார்க்கலாங்க திசுக்கண்ணில் வந்து 2வது கட்டை விட்டோம் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா நார்மல் கட்டையிலேயே வந்து நம்ம 2வது கட்டை விட்டோம்னா சுமாராக தான் தார் போடும் அப்படிம்பாங்க. பார்க்கலாம் திசுக்கண் எப்படி வருது அப்படிங்கிறத. அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளுமே போயிட்டு இருந்தது. இன்னும் தாருமே பாருங்கள் அங்கங்கே வெட்டாமல் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா திசுக்கண் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக 1லேருந்து 2 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வெட்டெல்லாம் முடிஞ்சிரும்பா அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனாங்க அதுக்கும் சில ரீசன் வந்து சொன்னாங்க. மரம் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா சுற்றி வந்து நிழல் இல்லாமல் ஒரே மாதிரி கிளைமேட்டில் இருந்தது அப்படின்னா ஒரே மாதிரி தார் போடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுதுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்துக்கால் ஃபுல்லாக தென்னை மரங்க, நிழலடியில் வந்து சில மரங்கள் இருக்குது. அதாவது நிழலில் வந்து சில மரங்கள் இருக்குது, பாதி மரத்துக்கு வந்து நிழல் இல்லைங்க. அதனால வந்து ஒரே மாதிரி தார் போடாததுக்கு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. எனக்கும் அதை பற்றி எக்ஸாக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இடக்கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அறுத்து விட்டு ஒவ்வொரு கண்ணு மட்டும் விட்டாச்சு. அதுவுமே ஒவ்வொன்று பாருங்கள் அப்படியே நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தார் வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த மரம்லாம் பாருங்களேன் அப்படியே வந்து மக்கி போக ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இடக்கண் விட்டோம் இல்லையா, அதுவுமே வளர ஆரம்பிச்சிரும். இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா Jan 7 2024 ரீச் ஆகிட்டோங்க. இன்னுமே ஒரு 50 தார்கிட்ட வெட்டாமல் தாங்க இருக்குது. நம்ம சைடில் விட்டோம் பார்த்தீங்களா இடக்கண்ணு, இந்த மரம்லாம் அப்படியே வந்து மடிஞ்சிருச்சு. இடக்கண் பாருங்களேன் நல்லா ஹைட் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு Jan 7ல் 2வது கட்டை வந்து இந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னுமே பாருங்களேன் ஒவ்வொரு மரம் வந்து போன கட்டை தார் போடாமல் இருக்குது. இந்த அளவுக்கு தாங்க இருந்தது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் 7 வந்து நடவு ஆரம்பித்து Jan 7 இந்த அளவுக்கு முடிச்சு 2வது கட்டையுமே விட்டாச்சுங்க. பாக்கு மரமும் பாருங்களேன் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 லட்சம் ஒரு 1.25 ஏக்கருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த திசுக்கண் செவ்வாழையில் வந்து பார்த்திங்கன்னா 16 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச லாபம்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய் அப்ராக்சிமேட்டாக சொல்லிக்கலாங்க. இதுவே வந்து தார் வந்து 40 ரூபாய் இல்லாமல் இன்னும் நல்ல ரேட்டுக்கெலாம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்டங்க ஒரு 4 லட்சம் வரைக்கும் கூட நம்ம லாபம் பார்த்துருக்கலாம். பட் நம்ம நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ஆவரேஜான லாபம் தாங்க கிடைக்கும். பட் இது வந்து பரவாயில்லைங்க, மோசம்லாம் இல்லை. நமக்கு வந்து 2.5 லட்சம் 1.25 ஏக்கரில் 16 மாதத்தில் கிடைக்குது அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கரும்பு மஞ்சளாக கம்பேர் பண்ணும்போது வாழை வந்து ரொம்பவே பரவாயில்லைங்கிற மாதிரி தாங்க இருந்தது இந்த டைம் நமக்கு.
அப்பா பரவாயில்லைங்க. செவ்வாழை திசுக்கன் வந்து முதல் முறையாக ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நம்ம வந்து லாபம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பக்கத்து தோட்டத்தில் போய் பார்த்தோன்னா செவ்வாழை இல்லாமங்க இதுலேயே வந்து தேன் வாழை நேந்திரம் ரெண்டுமே வச்சுருக்காங்க. அதனோட அப்டேட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையாங்க. இதான் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கட்டை வைக்கிறது எப்போவுமே யூஸ்வல் தான். முதல் முறையாக வந்து நேந்திரம் இன்னொன்று வந்து தேன் வாழை ரெண்டுமே வந்து திசுக்கன் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்களேன், தாரெல்லாம் அப்படியே பிஞ்சிலேயே பழுக்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து பூ மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. மேக்ஸிமம் கட்டை வச்சோம் அப்படின்னா இது அதுலேயுமே சில பிரச்சனைகள்லாம் வருங்க. ஒன்று தார் வெயிட் வராது, இல்லை பழம் நல்லா ஊறாது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் பிஞ்சிலேயே வந்து பழம் பழுத்து கொட்டுறதை இதாங்க நாங்களும் முதல் முறை பார்க்குறோம். மேபி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னும் தெரியலங்க. கண்ணு வந்து கொஞ்சம் நல்ல கண்ணாக இல்லாமல் கொடுத்துட்டாங்களா அப்படின்னும் தெரியல. ஒரு சில தாரெலாம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. நல்லாவே வெயிட்டுமே நல்லா வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், தேன்வாழை திசுக்கன் வந்து கிட்டத்தட்டங்க அவ்வளோ ரொம்ப வெயிட்டான இதெல்லாம் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து லோடெல்லாம் ஏற்றிட்டு போனாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேயுமே பாருங்களேன், ஒவ்வொரு தார் வந்து நல்லாவே வந்திருக்குங்க. பட் பாதிக்கு பாதி தார் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே படுத்து ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு, மனசே கேட்கலங்க. அவ்வளோ மோசம். நம்ம செலவு பண்ண காசே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2500 தேன்வாழை இருக்குங்க. ஒரு 1000 நேந்திரம் வச்சுருந்தோம். ஆனால் நேந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. அது வந்து குறை சொல்ல முடியாது. பட் தேன்வாழை மட்டும் தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு டிசுக்கனில். இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஏன்னா நமக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு வேறு வழியே இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பழம்லாம் சாப்பிட நல்லா தாங்க இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா தாங்க ஒருத்தர் வந்து வெட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் கால் பண்ணி டெய்லி வாங்க வெட்டிட்டீங்களான்னு கேட்டு தான் வெட்டுறதா இருக்குது. ஏன்னா பழம் இவ்வளோ கொட்டுறதை வந்து கண்ணில் பார்க்கவே முடியல. அதுவும் நம்ம சும்மா கொடுத்தா கூட இந்த தார்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனால் இதுலேயே பாதி தார் பாருங்களேன், இதெல்லாமே நல்லாயிருக்கு. அதுவும் நம்ம கட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா கூட 5 ரூபாய் 7 ரூபாய் அப்படிங்கிற செலவில் முடிஞ்சிருக்கோங்க. அது திசுக்கன் வந்து ஒரு கண்ணே 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தாங்க இந்த மாதிரி ஆனது. பாதிக்கு பாதிக்கன்னு இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், நல்ல சூப்பராக தார் போட்டிருக்கு அதுவே. ஆனால் எல்லாமே வந்திருந்தால் நல்ல ஒரு லாபம் பார்த்துருக்கலாங்க. நல்ல வெயிட்டுமே இருக்குது. நல்லா இருக்கிற தார்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டுமே இருக்குது. மேக்ஸிமம் இதை நோட் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி வந்து பழம் பிஞ்சாகிறதுலாம் அந்தளவுக்கு மரமும் ஹைட்டு போகலைங்க. தார் நல்லா இருக்கிறதுலாம் பாருங்களேன், நல்ல உயரத்தில் இருக்குது. கண்ணு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்களா என்னவோ தெரியல. இந்த வயல் ஃபுல்லாகவே ட்ரிப்பு தாங்க. அப்படியே மேலே பாருங்கள் நேந்திரம் இருக்குது. அப்படியே அதே ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம். இங்கே மேலே வயல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேந்திரம் தான். இது வந்து ஒரு 1000 கன்று இருக்குது. இது வந்து பரவாயில்லைங்க, தார் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருக்கு. அப்படியே பார்க்கவே செம சூப்பராக இருக்குது இந்த இடமே. நிஜமாவேங்க ஒவ்வொரு டைம் நடவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு அனுபவத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் முறையாக நம்ம ஊர் சைடில் வந்து திசுக்கன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு வாழைத்தோப்பு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு 16 மாதமாக வாழை விவசாயம், அதுவும் திசுக்கன் செவ்வாழை வந்து நம்ம எப்படி பண்ணோம், என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே இதை பற்றின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ காமிச்சு என்ன பூ அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருப்பேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வெண்டைக்காய் பூ மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால வெண்டைக்காய் பூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை பூ தாங்க. நான் வின்னர்ஸோட லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் வின்னர்ஸ் வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸை என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பவும் உங்களை சந்திக்க வரேன். பாய்.